OSM is a scam, check பண்ணலாம். So 2026ல government OSM system introduce பண்ணியிருக்கு. And இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கம்ப்ளீட் 2026 12th ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வச்சு அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப லோ ஆயிருக்கு, மார்க் கம்மி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஸ்கூல் டாப்பருக்கே ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்கூல் டாப்பருக்கு. ஸோ அந்த OSM ஸ்கேம் தான் நாம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி டீட்டெயிலாக பார்க்க போகிறது. ஸோ நமக்கு தெரியும், ஒரு 5 இயர்ஸ், ஒரு பேக் 5 இயர்ஸில், ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தா இந்தியாவில் எவ்ரி இயர் பாசிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எவ்ரி இயர் பாசிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நார்மலி ஒரு கண்ட்ரியில் பாசிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது மீன்ஸ் ஸோ அந்த கண்ட்ரியில் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்குது, எஜுகேஷனில் க்ரோத் இருக்குது. ஸோ அதுதான் மீனிங். ஓகே, ஸோ ஆனால் ஒரு 5 இயர்ஸ் இல்லைன்னா மோர் தேன் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இயர் 2026ல ஆல்மோஸ்ட் மோர் தேன் 3% பாசிங் ரேட்டில் ட்ராப் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் OSM-ஆ பார்க்கலாம். ஸோ இங்கே ஆக்சுவலி கண்ட்ரியோட எஜுகேஷன் சிஸ்டம் டவுனில் போகுதுன்னு இல்லைன்னா டிப் ஆயிருக்குன்னு அவங்க ப்ராப்பராக இந்த இயரில் ஷோ பண்ணியிருக்கு. ஸோ லெட்ஸ் செக் OSM-ஓட what is OSM? What is OSM? That is on screen marking. So actually இது ஒரு software based checking தான். ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர், ஸோ எதனால OSM இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இந்த இயரில்? ஸோ அதுக்கு மெயின் ரீசன் OSM system was introduced to make the evaluation process faster and safer by converting physical answer sheet into digital answer form. ஸோ அவங்க OSM இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஆக்சுவலி அவங்களோட இவாலுவேஷன் ப்ரோசஸ் ஃபாஸ்டர் பண்ணுறதுக்கும். அண்ட் இவாலுவேஷன் ஆக்சுவலி ஃபாஸ்டர் ஆயிருக்கா இல்லைன்னா ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தா May 30th தான். ஓகே, May 30th தான் அவங்க ஆக்சுவலி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் சேஃபராக அவங்க என்ன லைக் இவாலுவேட் பண்ணுறதுக்கும் தான் இந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா OSM அவங்க ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ OSM-ல உங்களோட ஃபிசிக்கல் ஆன்சர் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து என்ன டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும், அதுதான் ஆக்சுவலி OSM. அண்ட் இவாலுவேட்டர்ஸ் செக் த பேப்பர் த்ரூ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். ஸோ இவாலுவேட்டர் என்ன ப்ராப்பராக ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அந்த ஆன்சர் ஷீட் செக் பண்ணும் அண்ட் கிவ் மார்க் பேஸ்ட் ஆன் த rules set by the software. So already அந்த softwareல ப்ராப்பரா ரூல் செட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ மார்க் இப்படி வரும்னு எல்லாமே ப்ராப்பரா அந்த சாஃப்ட்வேர்ல ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு தான் அந்த இவாலுவேட்டர் மார்க் அந்த ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆக்சுவலி த சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். ஓகே, what is the systematic failure? So because they were not properly trained, the teachers illana and the faculties, okay, and the evaluator is actually evaluators ku actually proper oru என்ன ஒரு ட்ரைனிங் கிடைக்கல. ஓகே, ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும், உங்களோட லைக் என்ன CBSE ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்குமே எவ்வளோ சாஃப்ட்வேரில் இல்லைன்னா கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்குன்னு. ஓகே, ஸோ எல்லா ஃபேக்கல்டிஸையும் சொல்ல முடியாது. சம் ஃபேக்கல்டிஸ்க்கு எல்லாமே என்ன ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, பிகாஸ் அவங்களோட அந்த ஜெனரேஷன் கேப்னால. ஓகே, ஸோ பிகாஸ் தே வேர் நாட் ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் அண்ட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் கூட இது ஆல் ஆஃப் சடன் திஸ் ஹேப்பன்ட். ஓகே, OSM எல்லாமே சடனாக வந்த டிசிஷன் தான். ஸோ இந்த சடன் டிசிஷனால் அவங்களுக்கு ஆக்சுவலி ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண முடியலை. ஓகே, இந்த ஃபேக்கல்டிஸ்க்கு இல்லைன்னா இந்த இவாலுவேட்டர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் சப்போஸ் ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுறேன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும். இல்லாமல் எப்படி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும்? ஸோ அந்த ஃபேக்கல்டிஸ்க்கு இல்லை அந்த டீச்சர்ஸ்க்கு ப்ராப்பராக அந்த ட்ரைனிங் கிடைக்கல. அண்ட் teachers had to check blurry answer sheet within very short deadline. So teachers can blurry answer sheets எல்லாம் கிடைச்சிருக்கும். definitely digital formல convert பண்ணும்போது blur ஆகிறதுக்கு chances இருக்கு. So and they got a
shorter time period for that evaluation also. அதுவும் நெகட்டிவா எஃபெக்ட் பண்ணியிருக்கு. And very short deadline. This lead to lower average mark. So இதுதான் என்ன average mark lower ஆகிறதுக்கு main reason and causes stress for many students. So இந்த 12th mark வந்ததுக்கு அப்புறம் many students எல்லாருமே ரொம்ப stressed இருக்கு. Okay, so mark சடனா கம்மி ஆயிடுச்சு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கே கிடைக்கல. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கே கிடைக்கல. அப்போ obviously students ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிருக்கு. And lack of here problem during scanning. ஸோ ஒரு ப்ராப்பர் ஒரு உங்களோட ஆன்சர் ஷீட் ஸ்கேன் பண்ணும்போது ஸோ இதில் எந்தெந்த மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்ஜின்ஸ் இருக்கும், வி ஆர் யூஸிங் பயாலஜியில் டயக்ராம்ஸ் இருக்கும், மேக்ஸில் கேல்குலேஷன் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக ஸ்கேன் ஆகணும். அண்ட் இது ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் ஓகே ஹெவி டாக்குமெண்ட் ஆனுன்னா அவங்க என்ன பண்ணுவோம், they will compress this document. Okay, so compress பண்ணும்போது obviously what will happen, other copies blur ஆகும். Okay, it will become blur. So ஒரு blur paper, okay, so it will become blur. So many answer sheet become hard for evaluators to read. Okay, so obviously ஒரு blur answer sheet, okay, ஒரு blur answer sheet read பண்றதுக்கு ரொம்ப difficult தான். Okay, so ஒரு blur answer ஒரு facultyக்கு ஒரு blur answer sheet கிடைச்சா அது நார்மலி ஒரு physical copy விட அது பார்க்கறதுக்கும் அது ஆன்சர் அது ரீட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். எஸ்பெஷலி ஃபார் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில எல்லாம் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் பயாலஜியில் டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ ஒப்வியஸ்லி ஸ்கேன் பண்ணும்போது அது ப்ராப்பராக ஒப்வியஸ்லி அந்த டாக்குமெண்ட்டோட என்ன ஹை லைக் இது ஹை ஆகும்போது ஸோ அவங்க என்ன கம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே, ஸோ மெமரி லைக் இது ஹை ஆகும்போது அவங்க கம்ப்ரெஸ் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், ஸோ எஸ் இட் வில் பிகம் பிளர். ஸோ பிளர் ஆகும்போது அந்த ஃபேக்கல்ட்டிக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஸ், and next is lack of software training. So yes, இது ஒரு ப்ராப்பர் ஒரு டீச்சருக்கு இல்லைனா அந்த இவாலுவேட்டருக்கு ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு தெரியாது, சப்போஸ் எஸ் பிளர் ஆயிருக்கு, இது ஜூம் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஜூம் பண்ணி அதை ரீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு லைக் லாட்ஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு இல்லைன்னா இவாலுவேட்டர்ஸ்க்கு தெரியாது. ஓகே, ஸோ இவாலுவேட்டர்ஸ் ஹேட் நோ ட்ரைனிங் ஆர் ப்ராக்டிஸ் பிஃபோர் யூஸிங் த சிஸ்டம் dashboard, and since they were not familiar with the image sizing, so yes they have tool. okay, இந்த size எல்லாமே இமேஜோட size increase பண்றதுக்கு tool இருக்கு, பட் அது வரைக்கும் some facultiesக்கு இல்லைனா evaluatorsக்கு தெரியாது. எஸ் இது என்ன ரீசைஸ் பண்ணலாம், ஸோ ஜூம் பண்ணலாம், ரீட் பண்ணலான்னு அது எல்லாமே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெகட்டிவாக எஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வச்சு ப்ளே பண்ணியிருக்கு நீங்கள். ஓகே, ஸோ சம் பேஜஸ் செக்ஷன்ஸ் வேர் மிஸ்ட். ஓகே, ஸோ எஸ் நம்ம ஃபோட்டோ எடுத்து இல்லைன்னா ஒரு ஃபிசிக்கல் காப்பி டிஜிட்டலாக பண்ணும்போது சம் பேஜஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ சம் செக்ஷன்ஸ் வேர் மிஸ்ஸிங் அண்ட் எரர் ஹேப்பன்ட் வைல் செக்கிங் த மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன். ஸோ மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஸோ ஜூம் பண்ணலைன்னா ஒப்வியஸ்லி சம் நம்பர்ஸ் எல்லாமே ஈஸியாக சயின்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை டெஃபினட்டாக எஃபெக்ட் பண்ணியிருக்கும். அண்ட் வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் OSM. ஓகே, OSM அண்ட் நார்மலி ஃபிசிக்கலாக நம்ம இவாலுவேட் பண்ணுறது, மேனுவலாக இவாலுவேட் ஒரு கொஸ்டின் பேப்பர் வேலுவேட் பண்ணுறதோட என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஓல்ட் மேனுவல் சிஸ்டத்தில் யூ கேன் சி எக்ஸ்ட்ரா மார்க் லைக் evaluator could increase mark for borderline. So some students எல்லாமே borderlineல இருக்கும். ஸோ வி ஆல் ஆர் ஹியூமன், வி ஆல் ஆர் டீச்சர்ஸ் இல்லை. ஸோ டெஃபினெட்லி ஒரு 1 மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா டீச்சர் ஏதாச்சும் ஆன்சரில் லைக் என்ன ஒரு லைக் 1 மார்க் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அந்த ஆன்சர் டீச்சரே எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஓஎஸ்எம்மில் அது ஆக்சுவலி நாட் பாசிபிள். ஓகே, எஸ் இதில் அவ்வளோ
லைக் மிஸ்டேக் ஒன்றும் இல்லைடா, 1 மார்க் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும்னா எஸ் இட் இஸ் பாசிபிள்டா. ஓகே, பட் இங்கே அது பாசிபிள் இல்லை. ஓகே, ஸோ இதனால் மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஃபெயில்டு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் physical paper were easier to read. Yes, when you consider physical paper read பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு கம்ப்ரெஸ்டு டாக்குமெண்ட் கிடச்சா ஒப்வியஸ்லி அது ரொம்ப பிளர்ராக இருக்கும், அதை ரீட் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் totals checked again manually. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நார்மலி நம்ம ஆட் பண்ணும்போது, ஓகே, மார்க் ஆட் பண்ணும்போது, ஸோ நார்மலி மேனுவலி ஆட் பண்ணும்போது எங்கேயாச்சும் மார்க் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஓஎஸ்எம்மில் ப்ராப்பர் சாஃப்ட்வேர் கால்குலேஷன் தான். ஸோ அதனால் அது மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் ஆகிறதுக்கு மார்க் எங்கேயாச்சும் லைக் கால்குலேட் பண்ணும்போது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ உங்களோட லைக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கம்மி ஆகிறதுக்கும் ரீசன் ஆக்சுவலி ஓஎஸ்எம் தான். ஓகே, ஸோ எஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டென்ஷன் அடிக்க வேண்டாம். ஸோ ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆர் எனிதிங் தே வில் இன்ட்ரடியூஸ், வி கேன் ஹோப். ஸோ அண்ட் என்ன ரீவாலுவேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போவே ரீவாலுவேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்கு ரீவாலுவேஷன் லைக் ஃபீஸ் எல்லாமே. ஸோ ஆல் த பெஸ்ட். பார்க்கலாம் என்ன வருதுன்னு.